ஒரு அகலமான பாத்திரத்தில் 1/2 கிலோ மைதா மாவு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு தண்ணி நல்லா சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் கை பொறுக்கிற வரைக்கும் வந்ததும் நம்ம கையால் அந்த மாதிரி அடித்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா கூட போதும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பரோட்டாவுக்கு மாவு உருட்டுற மாதிரி உருட்டிட்டு அப்புறம் பரோட்டா விரிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பரோட்டா செஞ்சீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக நல்லா மெத்துன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது. இல்லைன்னா உங்களுக்கு இந்த மெத்தட் வேணாட்டினா நீங்கள் வேறு மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தோசைக்கல்லில் போட்டுட்டு ஒரு பக்கம் திருப்பி போட்டுட்டு மறுபக்கம் வெந்ததும் நம்ம எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் சுட்டிங்கன்னா பரோட்டா நல்லா எலும்பி வரும். நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும். தேங்க்யூ.